அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா கதிரியக்க ஐசோடோப்புகள். இந்த கதிரியக்க ஐசோடோப்பினுடைய பயன்களை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம். பாருங்கள், அயோடின் 131 இந்த ஐசோடோப்பு எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாருங்கள். மூளை கட்டியை கண்டறிய பயன்படுகிறது. தைராய்டு சுரப்பி, கழுத்தில் காணப்படக்கூடிய தைராய்டு சுரப்பியினுடைய சீர்குலைவை கண்டறிய அயோடின் 131 பயன்படுது. அப்போ மூளை கட்டியை கண்டறிய, தைராய்டு சுரப்பியின் சீர்குலைவை கண்டறிய அயோடின் 131 பயன்படுது. எந்த சிகிச்சைக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளிய காய்டர் அல்லது முன்கழுத்து கழலையை குணப்படுத்த அயோடின் 131 பயன்படுகிறது. அதேமாதிரி ஹைப்பர் தைராய்டிசம், அதாவது தைராய்டு சுரப்பி அதிகமாக சுரப்பதால் பெரியவர்களுக்கு என்ன நோய் ஏற்படும் பார்த்துருக்கான், கிரேவின் நோய் அல்லது எக்ஸோதால்மிக் காய்டர் அப்படின்னு சொல்லுவான். அந்த கிரேவின் நோய் அல்லது எக்ஸோதால்மிக் காய்டரை குணப்படுத்த இந்த அயோடின் 131 பயன்படுது. அதேமாதிரி புற்றுநோயை குணப்படுத்தவும் அயோடின் 131 பயன்படுது. மிக முக்கியமாக அயோடின் 131 நம்மளுக்கு ஞாபகம் வர்றது எளிய காய்டர் அல்லது முன்கழுத்துக்களை குணப்படுத்த பயன்படுகிறது. அடுத்தது பாருங்கள், சோடியம் 24. சோடியம் 24 இதனுடைய பயன் என்னன்னு பாருங்கள். ரத்தம் உறைதலை கண்டறிய, ரத்தம் உறைஞ்சி போச்சுன்னா அதை கண்டறிவதற்கு சோடியம் 24 பயன்படுத்துகிறாங்க. இரத்த சுழற்சியை கண்டறிய, நல்லா ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கா, அந்த இரத்த சுழற்சியை கண்டறிய சோடியம் 24 ஐசோடோப்பை பயன்படுத்துகிறாங்க. இதயத்தின் செயல்பாடுகளை கண்டறிய இந்த சோடியம் 24 பயன்படுத்துகிறாங்க. அப்போ பரிசோதனைக்கு எதுக்கெல்லாம் சோடியம் 24 பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். ரத்தம் உறைதலை கண்டறிய, இரத்த சுழற்சியை கண்டறிய, இதயத்தின் செயல்பாடுகளை கண்டறிய சோடியம் 24 பயன்படுத்துகிறாங்க. என்ன சிகிச்சைக்கு இந்த சோடியம் 24 பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயத்தை சீராக செயல்பட வைக்க இந்த சோடியம் 24 பயன்படுகிறது. இதயத்தை சீராக செயல்பட வைக்க பயன்படக்கூடிய ஐசோடோப் என்னது, சோடியம் 24. அடுத்தது பாருங்கள், இரும்பு 59. இந்த இரும்பு 59 ஐசோடோப் எதுக்கு பயன்படுது பாருங்கள். இரத்த சோகையை கண்டறிய பயன்படுகிறது. ஓகேங்களா, அனீமியாவை கண்டறிய பயன்படுகிறது. கருவுறுதல் சம்பந்தமான குறைபாடுகளை கண்டறிய பயன்படுகிறது. அப்போ இரத்த சோகையை கண்டறிய இரும்பு 59 பயன்படுது. கருவுறுதல் சம்பந்தமான குறைபாடுகளை கண்டறிய இரும்பு 59 பயன்படுகிறது. ஓகேங்களா. அடுத்தது எந்த நோயை குணப்படுத்த இரும்பு 59 பயன்படுதுன்னா, இரும்பு 59 இரத்த சோகையை அனீமியாவை குணப்படுத்த பயன்படுகிறது. அடுத்தது பாருங்கள், கோபால்ட் 60. கோபால்ட் 60 பார்த்திங்கன்னா தோல் புற்றுநோயை கண்டறிய மற்றும் தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுகிறது. கோபால்ட் 60 தோல் புற்றுநோயை கண்டறிய மற்றும் தோல் புற்றுநோயை குணப்படுத்த கோபால்ட் 60 பயன்படுகிறது. அடுத்தது தங்கம் 198. தங்கம் 198 பார்த்திங்கன்னா இதுவும் தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுகிறது. அப்போ தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படக்கூடிய ஐசோடோப்புகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபால்ட் 60, தங்கம் 198. அடுத்தது பாஸ்பரஸ் 32. பாஸ்பரஸ் 32 பார்த்திங்கன்னா இரத்தத்தில் உள்ள கோளாறுகளை சரி செய்ய குணப்படுத்த பயன்படுகிறது. அதேமாரி தோல் நோயை குணப்படுத்த பயன்படுகிறது. இரத்த கோளாறை சரி செய்ய, தோல் நோயை குணப்படுத்த எது பயன்படுது, பாஸ்பரஸ் 32. அதேமாரி பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படக்கூடிய ஐசோடோப் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் 32. ஓகேவா, தோல் நோயை குணப்படுத்த, பயிர் உற்பத்தியை அதிகரிக்க எது பயன்படுது, பாஸ்பரஸ் 32. தோல் புற்றுநோயினா கோபால்ட் 60, தங்கம் 198. தோல் நோயினா பாஸ்பரஸ் 32. ஓகேவா. அடுத்து பாருங்கள், ஹைட்ரஜன் 3. இந்த ஹைட்ரஜன் 3 ஐசோடோப் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் உள்ள நீரின் அளவை கண்டறிய பயன்படுகிறது. மனித உடலில் உள்ள நீரின் அளவை கண்டறிய உதவக்கூடிய ஐசோடோப் எது, ஹைட்ரஜன் 3. அடுத்தது கலிஃபோர்னியம் 252. கலிஃபோர்னியம் 252 ஐசோடோப் எதுக்கு பயன்படுதுன்னா, நம்ம ஃப்ளைட்டில் எடுத்து செல்லக்கூடிய இந்த வெயிட் இருக்குது பார்த்திங்களா,
அந்த வானூர்திகளில் எடுத்து செல்லக்கூடிய சுமைகளில் ஏதாவது வெடிப்பொருட்கள் இருக்குதா இல்லையா என்பதை கண்டறிவதற்கு பயன்படக்கூடிய ஐசோடோப் என்னது? கலிஃபோர்னியம் 252. வானூர்திகளில் எடுத்து செல்லக்கூடிய சுமைகளில் வெடிப்பொருட்கள் உள்ளதா என்பதை கண்டறிய எந்த ஐசோடோப் பயன்படுது? கலிஃபோர்னியம் 252. அடுத்து அமர்சியம் 241. இந்த அமர்சியம் 241 எதுக்கு பயன்படுதுன்னா, தொழிற்சாலைகளிலிருந்து பல்வேறு வகையான தொழிற்சாலையிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த புகையை உணரக்கூடிய கண்டுணர்வியாக, ஓகேங்களா, புகையை உணரும் கண்டுணர்வியாக எந்த ஐசோடோப் பயன்படுது? அமர்சியம் 241. ஓகேவா? இதோட இந்த பகுதி முடிஞ்சது. அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.